ஆ திருப்பி நானே வா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன சொன்னீங்க கேரக்டர்? கட்ட குஸ்தி 2ன்னு எனக்கு ஃபர்ஸ்ட்டு சொல்லும்போது எனக்கு ஃபர்ஸ்ட் பார்ட்லேயே கதை முடிஞ்சு போச்சு. அப்போ எப்படி எனக்கு என்னோட சின்ன பிரெயினில் அதை யோசிச்சுட்டு எனக்கு கிடைக்கல எப்படி வரும் அந்த மாதிரி ஒரு 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 ட்ராக்கே எனக்கு கிடைக்கல. ஆனால் செல்லா சார் ஹேஸ் ரிட்டன் சம்திங் வெரி இன்ட்ரெஸ்டிங். எனக்கு இது நம்ம சீன்ஸ் எல்லாம் பண்ணும்போதும் ரொம்ப சிரிப்பு வந்துகிட்டே இருந்தது. பிகாஸ் த சீன்ஸ் வேர் நைஸ். அது அப்படியே ட்ரான்ஸ்லேட் ஆகும்னு நான் நம்புகிறேன். ஃபர்ஸ்ட் டைம் நான் கதை கேட்குறதுக்கு முன்னாடியே எஸ் சொல்லிட்டேன் ஃபார் த மூவி. ஏன்னா பிகாஸ் ஆஃப் செல்லா சார் அண்ட் த டீம். இப்போது ஆஃப்டர் ஹியரிங் த ஸ்டோரி ஐ வாஸ் வெரி வெரி ஹாப்பி தட் ஐ குட் பி பார்ட் ஆஃப் திஸ். மேடம், விஜயசாந்திக்கு அப்புறம் இந்த கட்டா குஸ்தியில் வந்து பெரிய ஸ்டண்ட் பண்ணீங்க. இந்த படத்தில் இந்த செகண்ட் பார்ட்டில் இருக்கா ஸ்டண்ட்டு? நீங்கள் அப்படியெல்லாம் சொல்லாதீங்கப்பா. லைட்டாக இருக்குது லைட். எல்லாருக்கும் வணக்கம். கட்டா குஸ்தி 2 ஆடியோ அண்ட் ட்ரெய்லர் லான்ச் இன்னைக்கு. வெரி எக்ஸைட்டட். பார்ட் 1 எப்படி உங்கள் எல்லோரும் என்டர்டெயின் பண்ணிச்சோ பார்ட் 2 கண்டிப்பாக அதே அளவுக்கு என்டர்டெயின் பண்ணணும்னு நாங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்புகிறோம். அண்ட் செல்லா படத்தோட டைரக்டர் ரொம்ப வருஷமாக என் கூட ட்ராவல் பண்ணிகிட்ருக்காரு. கிட்டத்தட்ட 11 வருஷம் 12 வருஷம் ரிலேஷன்ஷிப். அது வந்து ஒவ்வொரு படத்துலையும் வந்து இம்ப்ரூவ் ஆகிட்டே இருக்குதுன்னு சொல்லுவேன் நான். அண்டு என்னோடய காமெடி இம்ப்ரூவ் ஆகிருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா அது காரணமே செல்லா தான். வேலனவத்ரா வெள்ளக்காரனோட ரைட்டர் அண்ட் கோ டைரக்டர். அண்ட் அதுக்கப்புறம் சிலுக்குவார்பட்டி சிங்கம், கட்டா குஸ்தி, இப்போ கட்டா குஸ்தி 2. ஸோ ரொம்ப ஒரு நல்ல ஜேர்னி இது. ஷான் ரோல்டன் மியூசிக் டைரக்டர். நிறைய புது டெக்னீஷியன்ஸோடு சேர்ந்து ஃபஸ்ட் டைம் வந்து கொலாபரேட் பண்ணியிருக்கேன். பாபா பாஸ்கர் மாஸ்டர், அப்புறம் சுப்ரீம் சுந்தர் மாஸ்டர். ஸோ எல்லாருமே வந்து ரொம்ப நல்ல எஃபர்ட் போட்டிருக்கோம். அண்ட் குஸ்தி இருக்குது, ஃபேமிலி ஃபன் இருக்குது, காமெடி இருக்குது, இமோஷன் இருக்குது, பெண்களுக்கு இருக்குது, சின்ன பசங்களுக்கு இருக்குது. ஒரு சின்ன பாப்பா ஜாரா நடிச்சிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி குடும்பங்களோட பார்க்குற ஒரு படமாக இருக்கும். அண்ட் கண்டிப்பாக தியேட்டர் ஜூலை 3 அன்றைக்கி வாங்க, படம் பாருங்கள். அண்ட் ட்ரெய்லர் இன்றைக்கி ரிலீஸ் ஆகும் போது கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும். ஆல்ரெடி சம்பவக்காரி சாங் சூப்பராக போயிட்டுருக்கு. ஸோ ஐம் ரியலி லுக்கிங் ஃபார்வர்ட் டு ஜூலை 3. கட்டா குஸ்தி 1ல வந்து மாப்பிள்ளையாக வந்தீங்க, இப்போ வந்து அப்பாவாயிட்டீங்க, அப்போ மாப்பிள்ளை ட்ரெஸ் வாங்குறீங்க. இல்லை, ஏன் அப்பாவாக இருந்தால் மாறிடணுமா என்ன? ஸ்மார்ட்டாக இருக்கக்கூடாதாங்க? ஸோ மாப்பிள்ளை ட்ரெஸ்ஸும் கேட்டேன். இல்லை கரெக்டு. இல்லை அதுக்கு ஒரு ஸ்மார்ட்னஸ் இருக்குல்ல, அதனால தான். இப்போ ஒரு இன்டர்வியூ நீங்கள் பார்த்து வைரலாக ஒன்று போயிட்டு இருக்கு. ஆமாம் அது நீங்கள் விளக்கமும் கொடுத்துட்டீங்க. ஆமாம். ஒரு ஆஃபீஸாக இருந்தால் கூட அதுக்கு அவங்க ப்ரெஷர் கொடுக்குறாங்கன்ட்டு அதை பற்றி நீங்கள் வந்து ஓப்பனாக வெளியே என்ன சொல்லலை, ஒரே ஒரு இன்டர்வியூ கூட சொல்லியிருக்கீங்க. அதான் நான் ஆல்ரெடி பேசிட்டேன் இதை பற்றி, அதோட எக்ஸ்ப்ளனேஷனும் கொடுத்துட்டேன். அதுதான் சோஷியல் மீடியா. பாருங்கள், மறுபடியும் எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டியதாக இருக்கா ஒரு விஷயத்த? அது ஒரு சேனலில் கொடுத்தீங்களா? அதை தான் சொல்கிறேன், மறுபடியும் சொல்ல வேண்டியதாக இருக்குது. அதுதான் சோஷியல் மீடியாங்கிறேன் நான். எனக்கு பிரச்சனை இல்லை, நான் திருப்பி சொல்கிறேன். நான் வந்து என்ன நடந்ததுங்கிற ஒரு இன்சிடெண்ட்டை ரஜினி சார் என்ன பேசியிருக்கார் அப்படின்னு சொல்லி தான் ரஜினி சார் விஜயன் தான் கூப்பிட்டுருக்கிறாரு. அவர் என்ன பேசியிருக்காருன்னு தான் நான் சொல்லியிருக்கேன். ஏன்னா நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, விஜய் சார்ன்னு ஏன் கூப்பிடல, தலைவரை மட்டும் தலைவர்னு ஏன் கூப்பிட்டு, இதனால தான் சொன்னேன். ஏன்னா சார் என்ன பேசியிருக்காரு, அவர் வந்து விஜய்க்கு எனக்கு எந்த பிரச்சனை இல்லை அப்படி தான் பேசியிருக்காரு. விஜய்ங்கிற வார்த்தை தான் யூஸ் பண்ணியிருக்காரு. அதை தான் நானும் எடுத்து சொல்லியிருக்கிறேன். அப்புறம் ரெண்டாவது என்னென்னா, விஜய் சார் சொன்ன மாதிரி தான் இக்னோர் நெகட்டிவிட்டி, அவ்வளோதான் நானும் சொல்லுவேன். இது நடக்கும். இது வந்து வி ஆர் ஆல் யூஸ் டு இட். இது ஃபஸ்ட் டைம் எனக்கு நடக்குது, புதுசாக இருக்குது எனக்கு. பட் நான் யாரையும் புண்படுத்துறதுக்காக எதுவுமே பேசலை. ஏன்னா ஒரு எக்ஸாம்பிள், சோஷியல் மீடியா தான் நான் அகேன்ஸ்ட். சோஷியல் மீடியாவில் இருக்கிற வயலன்ஸ் இல்லை வன்மம் தான் எனக்கு பிடிக்கலங்கிறேன். நான் அதுக்கு நான் கன்ஃபார்மாக அகேன்ஸ்ட். அதை நான் இப்போ கூட நிற்பேன். நான் சொன்னதில் எந்த தப்பும் இல்லை. சரி, நம்ம ஊரில் அது ஒரு ரெஸ்பெக்ட் இருந்தால் எதிர்பார்க்குறாங்க. அது வந்து காலங்காலமாக இருக்குது. ஸோ மேபி அந்த ரெஸ்பெக்ட் வந்து வி ஷுட் கிவ் இட்ன்றது நான் நினைக்கிறேன். தேங்க்யூ. ஒரு ஹீரோ வந்து இது மாதிரி ஹீரோயின் மேலே தலைக்கு மேலே தூக்கி போட்டு அடிக்கிற மாதிரி 100 ஸ்கில் கொடுக்க மாட்டாங்க. நீங்கள் ஏன் வந்து வித்தியாசமாக பண்ணியிருக்கீங்க? அதான் சார், இப்போ நீங்கள் சொல்கிறீங்க பார்த்தீங்களா சார், அதனால தான் அது இல்லை, அது எனக்கு ஒரு சந்தோஷம் கொடுக்குது. வித்தியாசமான படங்கள் பண்ணும்போது இப்போ நீங்கள் ரெக்கக்னைஸ் பண்ணி வித்தியாசமான விஷயங்கள் பண்ணும்போது அந்த மக்கள்கிட்ட கிடைக்கிற பாராட்டு, அது எல்லாமே வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆக்சுவலாக அதுக்கு தானே சினிமாவுக்கு வந்தோம். ஸோ இந்த மாதிரி புதுசாக பண்ணும்போது அந்த முயற்சி பாராட்டும் போது ஐ ஃபீல் வெரி ஹாப்பி, வெரி எக்ஸைட்டட். ஒரு கிக்கு கிடைக்கிது எனக்கு. அண்ட் கண்டிப்பாக இந்த படத்துலையும் சில புது விஷயங்கள்லாம் இருக்கும். ஸோ நீங்கள் கண்டிப்பாக படம் பாருங்கள். ஜூலை 3 அன்றைக்கி நீங்கள் பார்த்து சொல்லுங்கள். தேங்க்யூ. கட்டா குஸ்தி 2 இதோட ஆடியோ லான்ச்சுக்கு வந்திருக்கிற ப்ரெஸ் பீப்புள் எல்லாருக்கும் என்னோட வணக்கம். ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ரொம்ப ரசித்து வியந்து சந்தோஷமாக தியேட்டரில் நான் பார்த்த படம் கட்டா குஸ்தி 1. அதில் பார்ட் 2ல் நான் ஒரு சின்ன பங்காக இருக்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இந்த படத்தை நல்லபடியாக மக்கள்கிட்ட கொண்டு போய் சேருங்க. ஜூலை 3 தியேட்டருக்கு வருது. எல்லோரும் போய் பார்த்து குடும்பத்தோடு என்ஜாய் பண்ணுங்கள். நன்றி. என்னோடய பேர் ஆனந்தி. ஸோ
இன்றைக்கி இந்த ஆடியோ லான்ச்சில் நான் வந்து ஒரு பார்ட்டாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கட்டா குஸ்தி 1 அந்த படம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப என்ன சொல்கிறது, நம்மளும் மேரேஜ் ஆகி வீட்டில் இருக்கோம், திருப்பியும் வந்து ஒர்க் கண்டினியூ பண்ணணும் அப்படிங்கிற ஒரு தாட் ப்ராசஸ் வந்து கட்டா குஸ்தி 1 தான் வந்து ஒரு திரையில் பார்க்கும்போது ஒரு ஓகே ஃபைன், ஒரு ஹீரோவே வந்து இவ்வளோ தூரம் அவருக்குன்னு ஒரு படம் எடுக்காமல் ஒரு ஹீரோயின் பேஸ்ட் ஒரு படத்துக்கு சப்போர்ட் பண்ணுறாரு அப்படின்னு நினைக்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ரியல் லைஃப்பில் நிறையா பேர், அதாவது நிறைய ஆண்கள் வந்து பெண்களுக்கு இந்த மாதிரி சப்போர்ட் பண்ணணும், கல்யாணத்துக்கு அப்புறமும் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு புஷ் பண்ணணும். ஸோ இப்போவுமே பார்த்தீங்கன்னா என்னோடய ஹஸ்பண்ட் வந்து என்னோடய குழந்தைய பார்த்துட்ருக்காங்க, ஸோ நீங்கள் போய் ஒர்க் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி. ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி படங்கள் வரும்போது எல்லாருமே சேஞ்ச் ஆகுறாங்க, சப்போர்ட் பண்ணுறாங்க ஃபார் விமென். ஸோ அந்த படம் பார்க்கும்போது இந்த மாதிரி பார்ட் 2 வந்தால் நம்ம இருப்போமா அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். பட் கட்டா குஸ்தி பார்ட் 2ல் ஒரு சின்ன பார்ட்டாக இருக்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, பெருமையாக இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ வுட் லைக் டு தேங்க் விஷ்ணு விஷால் ஸ்டுடியோஸ் அண்ட் ஐஸ்ரீ சார் அண்ட் செல்லாயாவு சார் ஆல்சோ. அண்ட் எனக்கு பேராக வந்து தாரக் பொன்னப்பா அவர் பண்ணியிருக்காரு. ஸோ ஐ ஃபீல் வெரி கிரேட்ஃபுல் ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. அண்ட் இது ஜஸ்ட் ஸ்டார்டிங் தான், இதுக்கு மேலே இன்னும் நிறைய பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். ஸோ உங்களோட பெஸ்ட் விஷஸோட கண்டிப்பாக நெக்ஸ்ட் நிறையா படங்கள் பண்ணுவேன். தேங்க்யூ ஸோ மச் அண்ட் பிளஸ் மீ. தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் ருத்ரா. இன்றைக்கி நாங்கள் எல்லோரும் இங்கே கட்டா குஸ்தி 2 படத்தோட ஆடியோ லான்ச்சுக்காக சேர்ந்துருக்குறோம். கட்டா குஸ்தி 1 பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான படம், எல்லோரும் ரொம்ப ரசித்து பார்த்த ஒரு படம். நிறைய பேருக்கு அந்த படத்தோட நிறைய மெமரிஸ் இருக்குது. கட்டா குஸ்தி 2 வந்து நீங்கள் கட்டா குஸ்தி 1 பார்த்துட்டு கட்டா குஸ்தின்ற அந்த பேருக்கு ஒரு ஃப்ளேவர் இருக்குல்ல, அந்த ஃப்ளேவர் எதிர்பார்த்துட்டு உள்ளே வருவீங்க. அந்த ஃப்ளேவர் கண்டிப்பாக இந்த படத்தில் இருக்குது. அண்டு அந்த ஹஸ்பண்ட் ஒய்ஃப், அந்த காமெடி, குஸ்தி, இன்ஃபேக்ட் இதில் ஒரு குழந்தை கேரக்டரும் சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஸோ காமெடி வைஸ் அண்ட் என்டர்டெயின்மெண்ட் வைஸ் இது உங்களுக்கு அதே வேர்ல்டில் அதே ஃப்ளேவரில் இருக்கிற மாதிரி ஒரு படமாக இருக்கும். அண்ட் கட்டா குஸ்தி 1 எந்த அளவுக்கு ஓடிருச்சோ ஐ ஆம் ஷுர் இந்த படமும் அதே மாதிரி ஒரு மேஜிக் பண்ண போகுது. அண்ட் ஐ விஷ் தி டீம் ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ எவ்ரிவன். எல்லாருக்கும் வணக்கம், நமஸ்காரம், நமஸ்கார். This is technically my first debut Tamil film. I did Ramam Raghavam, but it was actual Telugu film, but technically this is my first debut Tamil film. எனக்கு தமிழ் நல்லா தெரியல, கொஞ்சம் கற்றுக்கிட்டு இருக்கு. டெஃபினெட்லி அடுத்த ஐ வில் லேர்ன் அண்ட் நன்னாயிட்டு தமிழ் பேசுகிறேன். ಈ ಪಡದಲ್ಲಿ என்னோட ಕ್ಯಾರೆಕ್ಟರ್ நல்லா ரொம்ப ಕ್ಯೂಟಾக கோலு மோலு, it's like a teacher, Meenu Miss. So I hope after this movie you all know me as Meenu Miss of our very favorite Zara. So it's a beautiful character and இந்த மாதிரி ஒரு ஹிட் படத்திலே I am a part of it. ஒரு பாட்டு இருக்கு, எனக்கு வளரே ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. தேங்க்யூ ஸோ மச் தமிழ் ஆடியன்ஸ், ப்ளீஸ் என்னோட கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுறீங்க. ஐ ஹோப் அண்ட் ஐ எம் ரியலி லுக்கிங் ஃபார்வர்ட் டு தமிழ் இண்டஸ்ட்ரி. எனக்கு ஐ மீன் ரொம்ப பிடிக்கும் தமிழ் சாங்ஸ், தமிழ் movies from Maniratnam sir to, and after our Vijay sir, me and Vijay sir, we share same birthday, 22nd June. So I'm a big fan of Vijay Thalapathy. After Vijay sir became a CM, I was dancing as if like seriously so good. I mean as a fan girl, fan moment. And hopefully I'll give you good news about my upcoming Tamil projects and working with Vishnu Vishal sir, Aishwarya ma'am. I became a fan of Aishwarya ma'am after this Gatta. I saw her many other movies. Ammu, she did a wonderful character, beautiful role. Then some of her Malayalam films, Maya Nadi. But after Gatta Gusti 2, I became her fan. And for Vishnu sir, what more to say from Raj Session, and he's the one who always kept doing content driven works. So we are very much inspired, and working with Chella sir was fun. He himself is a wonderful actor. And Zara, I was a teacher actually. Before an actor, I was a teacher. Zara unleashed all my memories back then when I was a teacher. So beautiful. I hope you all the press, friends, Anna and brothers, thank you so much. And friends, thanks for the support. I hope I do more and more Tamil movies. Nandri. Namaskar.